உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது? சிங்க நட ஓட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தில் அடைந்தால் வானத்தை பாருங்கிறாங்களே, அப்படிப்பட்ட ராசியில் நம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வெற்றி வந்துதானங்க தீரணும். சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உழைக்காத உழைப்பு இன்னொருத்தர் உழைச்சிட முடியுமா? சிம்மராசிக்காரர்களுக்கு இணையான சுறுசுறுப்பை வேற ராசிக்காரங்க உலகத்தை எங்கேயாவது வாழ்ந்து காட்டிட முடியுமா? எல்லா வகையிலும் சிகரத்தை தொடக்கூடிய ராசி சிம்மராசி. எவ்வளவோ சோதனைகள் 2025 நம்ம சந்திக்காத சோதனைகளா? எத்தனை சோதனைகளை கடந்து வந்திருக்கோம் சார். யாரும் நம்மளை வீழ்த்த முடியாது சார். அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய ரகசியம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு மகாகவி பாரதியார் சொன்னார். அப்படி என்னை வீழ்த்திட முடியுமா அப்படின்னு கேட்டா சிம்மராசிக்காரங்க நெஞ்ச நிமிர்த்தி சொல்லலாம், ஒருபோதும் உங்களை வீழ்த்த முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை தோல்வி அடைகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது தற்காலிக தோல்வியாகத்தான் இருக்கும். நீங்கள் நிமிர்ந்து நின்னீங்கன்னா வாழ்க்கையில் உங்களை அசைத்து பார்க்க கூட முடியாது. அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு 2026 எப்படிங்க இருக்க போகுது? இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்கிறோம். வருடம் துவங்குகிற போது ராசிநாதனான சூரிய பகவான் ஒரு கூட்டணி அமைச்சு உட்கார்ந்திருக்கிறார். பலமான கூட்டணியோட அந்த சிம்மராசியுடைய நாயகன் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், உங்க ராசிநாதன் சூரியனோட செவ்வாய், புதன், சுக்கிரன், ஒரு நல்ல பலமான கூட்டணியோடு சிம்மராசி இந்த ஆண்டு அமைகிறது. அப்படிங்கும்போது நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். எங்க நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்கன்னு சொல்றீங்க? 7ஆம் இடத்துக்குரிய சனி 8ல் உட்கார்ந்தா, 7ல் ராகு உட்கார்ந்தா, ராசியில கேது உட்கார்ந்தா. கேதுன்னு சொன்னாலே வம்பு வழக்குங்கிறாங்களே, அந்த வம்பு வழக்கு எங்களை ஆட்டி படைக்குமே, நாங்கள் எப்படிங்க தப்பிக்கிறது அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எந்த வம்பு வழக்காக இருந்தாலும் அதை வெல்லக்கூடிய ஆற்றலையும் இறைவன் உங்களுக்கு இந்த ஆண்டு வழங்குகிறார். எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அதில் மீண்டுகிட்டு வருவீங்க. 7ஆம் இடத்துல ராகு தான், 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துட்டாரு. சில நேரம் நம்மோட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நம்மளோட கூட்டு சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் நமக்கு துரோகம் செய்வார்கள். யார் நம்மோடு இருக்காங்களோ கூட்டு பிஸ்னஸ்ன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம கூட நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ பிஸ்னஸில் உங்கள் கூட எனக்கு ஒத்து வரலைங்க அப்படின்னு நம்மளை விட்டு விலகி போவாங்க. அப்போ விலகி போயிடுவாங்கன்னா என் வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? நான் யாரை நம்பினேனோ அவங்க என்னை கைவிட்டு போயிடுவாங்க, என் முதுகில் குத்திடுவாங்கன்னு சொல்கிறீங்களே. அப்போ இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும்னா அதில் தான் உங்களுடைய ராஜதந்திரம் இருக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? ராசிநாதன் சூரிய பகவான் பலம் பொருந்திய செவ்வாயோடு சேர்கிறீர்கள். தன் வீட்டிற்கு தான் பாக்கியத்தில் அமைந்த செவ்வாய், அவனோடு நீங்கள் சேர்றீங்க. ஒரு வலிமையை நீங்கள் உருவாக்குறீங்க. அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு ஆதிக்க வலுவை தருகிறார். உங்களுக்கு 10ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரனோடு சேர்ந்திருக்கீங்க. தொழில் வலு மிகச்சிறப்பாக இந்த ஆண்டு இருக்கும். உங்களுக்கு தன லாபாதிபதியான புதனோடு உங்கள் ராசிநாதன் சேர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய தனலாபம், மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய தொழில் வெற்றி, மிகப்பெரிய பிஸ்னஸ் வெற்றி, எல்லாவற்றிலும் மிகப்பெரிய நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவ்வளவு மிகப்பெரிய வெற்றிகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு காத்திருக்கு. சார், அட்டமத்தில் சனி இருக்குங்க, அதை நான் மறைக்கலை. அட்டமத்து சனி ஆட்டி படைக்கத்தாங்க செய்யும். அட்டமத்து சனி படுத்துத்தான் செய்யும். யாரு இல்லைன்னு சொன்னாங்க? அட்டமத்தில் சனி வந்தவருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு சரியா சம்பளம் கிடைக்கல, வேலை நிலையில்லாமல் பல பேர் இப்போ போயிருமோ அப்போ போயிருமோன்னு பயத்தில் இருக்கீங்க. நான் மறுக்கலை. ஆனால் என்ன நல்லது நடக்குது தெரியுமா உங்களுக்கு? தெய்வம் எப்படி உங்களை காப்பாற்றுறது தெரியுமா? குரு பகவான், உங்கள் பஞ்சமாதிபதி குரு பகவான். அவர் இந்த ஆண்டு நடக்க போகிற பயிற்சியில குரு பகவான் கடகத்தில் வந்து உச்சமாக அமர்ந்து அந்த அஷ்டமத்து சனியை பார்த்து அந்த வேகத்தை கட்டுப்படுத்தி உங்களுக்கு யார் எதிரியாக இருந்தார்களோ, யார் உங்கள் கூட இருந்து குழி வரிக்கிறார்களோ, இப்பொழுது எதிரியாக இருக்கிறார்கள், உங்க கொட்டத்தை அடக்கி அந்த குரு பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி வளமான வாழ்க்கையை உங்களுக்கு தரப்புறாருல்ல. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு தடைகள், எவ்வளவு தாமதங்கள், அத்தனை நிவர்த்தி பண்ணி தரப்போறாரு குரு பகவான். 2026 அது நடக்க போகுதுங்க. இப்போ பலருக்கு ஒரு கேள்வி, தொழில் ரீதியாக பெரிய வெற்றி வரும்ட்டீங்க, இந்த ஆண்டு நான் பட்ட கஷ்டமெல்லாம் மறைய போகுதுட்டீங்க. சந்தோஷம்.
கல்யாணம் நடக்குமாங்கன்னு கேட்குறீங்க. 7க்குரிய சனி 8ல் போய் உட்கார்ந்துருக்கும் போது அந்த அதே மாதிரி 7ல் ராகு உட்கார்ந்துருக்கும் போது நாகதோஷம் விளையாடுது. நாகதோஷத்தினால கல்யாண தடைன்னு பலர் சொல்றீங்க. 7க்குரிய சனி 8ல் உட்காந்துட்டான், கல்யாண தடை தான், உண்மைதான் அது. ஆனா எப்போ குரு பகவானுடைய அருள் கிடைக்க போகுதோ தடையை உடை அப்படின்னு உடைச்சுக்கிட்டு உங்களுக்கு கல்யாண விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்க போறாரு. அதுவும் பலருக்கு நிறைய காதல் திருமணங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பாருங்க. சிம்மராசி அதிகமாக காதல் திருமணம் நடக்கக்கூடிய ராசியில ஒரு ராசி சிம்ம ராசி. 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்தாரு. காதல் விஷயங்கள் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. குறிப்பாக இளைஞர்கள். 5ல் உட்கார்ந்த புதன் உங்களுக்கு அது கொடுக்கக்கூடிய யோகம் மன்மத யோகத்தை கொண்டு வந்து கொடுக்குதுங்க. மதன கோபால யோகம்னு பேரு. சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல காதல் மலரும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த காதல் இருக்கும். லவ் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. காதலில் வெற்றி பெறக்கூடிய ஆண்டு. காதல் கல்யாணமா முடிகிற ஆண்டு. எவ்வளவு யோகம் பாருங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புன்னகையா பார்த்துக்கிடலாம் இதை. அப்போ திருமண விஷயத்தில் உங்களுக்கு பெரிய உதவியை இந்த கிரகங்கள் செய்யுது. இன்னொரு விஷயம் என்ன பாருங்க, புதுசா தொழில் துவங்கலாமா? புதன் பகவானுடைய அனுக்கிரகமும் சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் பார்க்கும்போது தைரியமா தொழில் துவங்கலாம். இந்த ஆண்டுடைய செகண்ட் ஆஃப் உங்களுக்கு நல்ல நேரம் வருது. அப்போ நீங்க தொழில் துவங்கக்கூடிய முயற்சி நீங்க மேற்கொள்ளலாம். பெரிய வெற்றி கிடைக்கும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறீங்க, 9th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஆண்டு துவங்கினோடனே நீங்க சொல்லுவீங்க, எனக்கு திடீர்னு ஒரு உற்சாகம் வந்துருச்சு, நான் நல்ல ஸ்கோர் பண்ணியே தீரப்போறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நல்லா படிப்பீங்க, நல்ல ஞாபக சக்தி இருக்கும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆண்டு நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. அந்த யோகம் உங்களுக்கு வந்து சேரும். ஹையர் எஜுகேஷன் படிக்க மாட்டேன்னு சொல்ற பிள்ளைகள் கூட இந்த ஆண்டு புதுசா ஒரு ஹையர் எஜுகேஷன் சேருவீங்க. அதன் மூலம் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த யோகம் உங்களுக்கு திருப்தியா இருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல பதவிகள் ஆபீஸ்ல கிடைக்கும். நீங்க அரசு அலுவலராக இருக்கீங்க, அரசு அதிகாரியா இருக்கிறீங்க, நல்ல பதவிகள் கிடைக்கும். புதியதா வீடு மனை இந்த ஆண்டு வாங்க போறீங்க. ஃபாரின் போற யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைச்சு தீரும். தந்தை வழி சொத்துக்கள் வரும். முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் கைகூடும். இதெல்லாம் இந்த ஆண்டு நடக்குதா இல்லையா பாருங்க. மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கு. ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தருகிறது. எப்போ 5ஆம் இடம் வலுத்திருக்கோ புத்திரபாக்கியம் கன்ஃபார்ம் ஆகுது. எப்போ 5ஆம் இடத்தில் இருக்கிற கிரகங்கள் இருக்கோ குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கு. சிம்மராசிக்காரங்க இந்த ஆண்டு குலதெய்வத்தை சென்று வழிபாடு செய்யுங்கள், பெரிய வெற்றிகளை பெறலாம். அப்ப எந்த தெய்வம் இந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும் அப்படின்னு சொன்னா, திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரை சென்று வழிபடுங்கள். உச்சியில் வீற்றிருக்கும் அந்த உச்சிஷ்ட கணபதி உச்சி பிள்ளையார் உங்கள் இஷ்டங்களை எல்லாம் பூர்த்தி செய்து தருவார். அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகிறது. உங்கள் அத்துணை பேருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர் 2026.